கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு யுத்தம் தேவனுடையது. இந்த நாளுக்குரிய வசனம் 2 நாளாகமம் 20:15. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. கட்டளை வசனம் 17, தரித்து நில், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த முழு அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, யோசபாத்துக்கு ஒரு பிரச்சனை வந்த போது அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு, கர்த்தர்கிட்ட எப்படியா விண்ணப்பம் பண்ணினாரு, கர்த்தர் பதில் வந்தப்புறம் யுத்தத்துக்கு முன்னும் பின்னும் எப்படியா நடந்து கொண்டார், எப்படி ஜெயித்தார், கடைசியா எப்படி தோற்று போனார். இதுதாங்க மொத்தமும் நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரியா இருக்குது இந்த அதிகாரம். யோசபாத்துக்கு விரோதமா திரளான ஜனங்கள் போருக்கு எடுத்து வராங்க. ஆக்சுவலி யோசபாத் ரொம்ப பயந்துட்டாரு. பயந்து அடுத்த நாடுகளெல்லாம் கூப்பிட்டு அவங்கள விட ஏராளமான கூட்டத்தை நான் கூட்டுவேன், எல்லாரும் எனக்கு வாங்கன்னு சொல்லல. அதை விட தேவனிடத்தில் போறார், உபவாசிச்சு தேவன்கிட்ட முறையிட போறார். என்னமெல்லாம் முறையிடுறார்னா, தெளிவா இருக்கு. பரலோக ராஜ்யத்திற்கு முன்னாடி நீ அலப்பாத, தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லாத அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப தேவையான என்னென்ன வார்த்தைகளை என்ன முறைமையின்படி சொல்லணும்ட்டு இவரை பார்த்துதாங்க நம்ம கத்துக்கணும். 6ஆம் வசனத்துல தேவனுடைய வல்லமையை துதித்து இவரோட ஜெபம் தேவ சமூகத்திற்குள் போக ஒரு என்ட்ரன்ஸை உருவாக்குறாரு. 7ஆம் வசனத்துல வாக்கு தத்தத்தை நினைவு போட்டுறாரு. அந்நியர்களை துரத்தி விட்டுட்டு ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தை வாக்கு பண்ணி நீயும் உன் சந்ததியும் இங்க குடியிருன்னு சொன்னீர். 8ஆம் வசனத்துல அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டணும். 9ஆம் வசனத்துல பஞ்சமோ கொள்ளை நோயோ என்ன ப்ராப்ளம், பட்டயமோ எது வந்தாலும் இந்த இடத்துல இருந்து நீ என்னை கூப்பிட்டீன்னா நான் கேட்பேன்னு சொல்லியிருக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை வசனங்களை அவருக்கு நினைப்பூட்டுறாருங்க. 10-11ஆம் வசனத்துல பார்த்தா இவங்க அவங்களுக்கு செய்த நன்மையும், ஆனா அதற்கு பதிலா எதிரிகள் இவங்களுக்கு செய்யற தீமையும் சொல்லி தன்னுடைய நீதிய தேவனிடத்துல நினைப்பூட்டுறாரு. அது மட்டும் இல்லாம தான் எவ்வளவு பலவீனமா இருக்கிறோம், வந்திருக்க கூட்டம் எவ்வளவு வல்லமை உள்ளதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவரே, எங்களுக்கு நிக்கிறதுக்கு பலனே இல்லை, நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியவும் இல்லை, அதனாலதான் உம்மை நோக்கி பார்க்கிறோம், நாங்க ரொம்ப பலவீனமா இருக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி தன் பலவீனத்தை ஒத்துக்கொண்டு தேவனுடைய பலத்தை சார்ந்திருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறோம்னு சொல்லி நிக்கிறாங்க. அப்ப தேவன் உடனடியா இறங்கி வந்து அவருடைய ஆவியானவர் மூலம் சொல்றாரு, இந்த பெரிய கூட்டத்தை பார்த்து பயப்படாத, கலங்காத, ஏன்னா இந்த யுத்தம் உங்களோடது இல்ல, என்னுடையது. நீங்க நாளைக்கு, இன்னைக்கு ஸ்பாட்லன்னு சொல்லல, நாளைக்கு அவங்களுக்கு விரோதமா போங்க, நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் என்ன செய்யறேன்னு நின்று பார்த்துக்கிட்டே இருங்க, ஆனா பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நாளைக்கு நீங்க புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவங்களோட சொல்றாருங்க. இவங்களோட ஜெபம் எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தர் இம்மீடியட்டா கிரியை செய்யற மாதிரி, தேவன் இருதய எதிர்பார்க்கிற மாதிரி மிகவும் துதியோடையும் தாழ்மையோடையும் தன் பலவீனத்தை அறிக்கையிட்டு செய்த ஜெபம். இந்த இடத்துல கர்த்தர் இவங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் தராரு. என்னன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் தரித்து நில்லுங்கன்னு சொல்றாரு. அது நம்மளால முடியாதுங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்தா ரெமெடிக்கு பரிகாரிகளை தேடி இங்கிட்டு ஓடுவோம், அங்கிட்டு ஓடுவோம், இவங்க ஜெபிப்பாங்க, இவங்க கட்டு உடைப்பாங்கன்னு ஓடுவோம். கர்த்தர்கிட்ட போய் அவர் என்ன செய்யறாருன்னு பார்த்து நிக்க நம்மளால முடியாது. பரபரன்னு வருவோம். 2வது பயமும் கலக்கமும் நம்மள அப்படியே பிடிச்சு ஆட்டி படைக்கும் பாருங்க. ஏன்? நம்பிக்கை குறைவு. இது எப்படி ஆகும்னு சொல்லிட்டு தேவனோட தன்னுடைய சூழ்நிலையை நம்புறதுனாலதான் இந்த பயம் கலக்கம் வருது. அடுத்தது, நீங்க நாளைக்கு புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோ ஏராளமான ஜனங்க, ஒரு அடையாளம் உங்க கண்ணுல தெரியல, ஆனா புறப்பட்டு போங்கன்னு சொல்றாரு. கிளம்பி போனாதானங்க பதில் வரும். நம்ம கிரியை செய்யலன்னா அங்க இருந்து எங்க கிரியை எதிர்பார்க்க? 5 அப்பம் கொடுத்தாதானே 5000 பேருக்கு கொடுக்கப்படும். நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலனை வச்சு தேவன் சொல்றத நம்பி நம்ம தைரியத்தை வரவழைத்து கொண்டு நாம் கிரியில் இறங்கும் போது
தேவன் சொன்ன கிரியையில் இறங்கும் போது கர்த்தரும் நமக்காக கிரியை செய்கிறார். அதுக்கப்புறம் நடந்ததுதான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங். வித்தியாசமான முறையில் யுத்தத்துக்கு இவங்க ரெடி ஆகிறாங்க. எல்லாரையும் பட்டயத்தையும் ஈட்டியும் தீட்டிக்கிட்டு நடப்பாங்க. ஆனால் இவங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு தன்னை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. முதல்ல ராஜா செய்கிறது என்ன தெரியுமா? அந்த மக்களோட இருதயத்தை ப்ரிப்பேர் பண்ணாங்க. இவர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆயிட்டாரு. கர்த்தரை நம்புங்க, அப்போது நிலைப்படுவீர்கள்னு 20ஆம் வசனத்துல சொல்றாரு. 2வது, துதி வீரர்களை ஆடலோடு பாடலோடு போக இன்ஸ்ட்ருமெண்டோட முன்னாடி நிறுத்துறாங்க. 3வது, எலும்பி கரெக்டா கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போனப்ப கர்த்தர் ஒரு வித்தியாசமான அவருக்குரிய ஓன் ஸ்டைல்ல ஒரு யுத்தத்தை பண்றாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் குழப்பம் உண்டாக்கி வெட்டிக்கிட்டு செத்தாங்க. 3 நாள் அதை கொள்ளையடிச்சு ஜெயத்தோட திரும்பி வந்தப்ப இப்ப ஸ்தோத்திர கூட்டம் வச்சாங்க. முதல்ல ஆரம்பிக்க முன்னாடி துதிய ஆரம்பிச்சாங்க. யுத்தத்துல ஜெயிச்சதுக்கு அப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர கூட்டத்தை வச்சாங்க. ஆனா கர்த்தரிங்க அவங்களுக்கு என்ன பண்ணினார்? அதற்கு பதிலா சுற்றுப்புறத்தாரால அப்படி பிரச்சனையே இல்லாம ஒரு இளைப்பாறுதலின் காலத்தை விட்டார். அது எப்படின்னா, இவங்களுக்கு கர்த்தர் செய்த இந்த பிரம்மாண்டமான காரியத்தை சுற்றி இருக்கவங்க அத்தனை பேரும் கேட்டு பயந்தாங்க. ஒரு பயத்தின் ஆவிய கர்த்தர் அவர்களுக்கு கட்டளை இட்டதுனால அவங்க தேவனுக்கோ தேவ ஜனங்களுக்கு விரோதமா யுத்தம் செய்ய யாரும் முன் வரல. அப்புறம் என்ன, இளைப்பாறுதல் தானே. இது வரைக்கும் கரெக்டா போயிட்டு இருந்துச்சுங்க. இனிமேல் தான் இருக்குது பிரச்சனை. இவருக்கு பிரச்சனை வந்தப்போ அவ்வளோ அழகா ஃபுல் புரோட்டோகாலோட ஆண்டவரை கூப்பிட்டவரு இளைப்பாறுதல் வந்த உடனே மறந்துட்டாருங்க கர்த்தரை. கர்த்தருக்கு பிரியமில்லாத ராஜாவோட சேர்ந்து இவங்களே ஒரு ஓன் பிளான் பண்ணி ஒரு கப்பலையும் கட்டுறாங்க. தேவனுக்கு அவ்வளோ வருத்தம், அவ்வளோ வேதனை. அந்த கப்பலை உடஞ்சே போயிடுது. அவர் கிரியைகளை கர்த்தர் அங்கீகாரம் பண்ணல. ஆரம்பத்துல இவர் பேசினது சொன்னது எல்லாத்தையும் அங்கீகாரம் பண்ணின கர்த்தர் இவங்களுக்கு இளைப்பாறுதல் வந்த உடனே மறந்து போயிட்டாங்க. கர்த்தரும் இவங்களை கைவிட்டுட்டாருங்க. ஆமாங்க, நமக்கு பிரச்சனை வரும்போது தேவன் கிட்ட உபவாசிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பொருத்தனை பண்றோம், இப்படியெல்லாம் போய் கர்த்தரும் ஜெபத்தை கேட்டு, ஆனா இளைப்பாறுதலின் காலத்துல அவர் கிரியைகளை மறந்து அவர் சித்தத்தையும் மறந்து அவருக்கு விரோதமான ஜனங்கள்கிட்ட நம்மளுடைய வசதி பிரகாரம் நம்ம கை கலக்கும் போது தேவ கோபத்துக்கு ஆளாகிறாங்க. நம்ம இளைப்பாறுதல் தேவன் கொடுத்தது காணாமல் போகுது. நம்ம கையின் பிரயாசம் நாசமாகுது, பெரிய நஷ்டங்கள் ஏற்படுது. ஆகையினால இளைப்பாறுதலின் காலத்துல மிகவும் நன்றியுள்ளவர்களாயிருந்து எப்படி இதற்கு முன்னாடி தேவன் நமக்காக யுத்தம் செய்யறதுக்கு நாம் தூண்டுதலாக இருந்தோமோ அது கடைசி வரைக்கும் நிலைக்க நம்ம தாங்க கிரியை செய்யணும். இவர் தானங்க சொல்றாரு, கர்த்தரை நம்புங்க அப்ப நிலைப்படுவீங்கன்னு. அப்புறம் எங்க இன்னொரு ராஜாவை இவர் நம்பினாரு? ஊருக்கு தானே உபதேசம். இந்த மாதிரி நாம் இருந்தான்னா தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். அதனால பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தரித்து நில்லுங்க, நன்றியோடு இருங்க. தேவன் உங்களுக்கு சொன்னதுக்கா அப்படியே செய்யுங்க. சூழ்நிலை பார்த்து பயப்படாதீங்க. இந்த யுத்தம் உங்களுடைய இதில் கர்த்தருடையது. உங்களுக்கு சீக்கிரத்துல இளைப்பாறுதல் கொடுக்க போறார். ஆனா நன்றி மறக்காம எப்பயும் போல தேவனை துதித்து கொண்டே இருங்க. அவருக்குள் நிலைப்படுவீர்கள். ஜெபிக்கலாமாங்க. தேவரே, நீர் எனக்காக யுத்தம் செய்து இளைப்பாறுதலை கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. ஆனால் நானும் உம்மை எப்படி தேடணுன்றத எனக்கு சொல்லி தாங்க. நீ சொல்றத செய்யவும் கலங்காமலும் பயப்படாமலும் தரித்து நின்று நீ செய்வதை பார்க்க கிருபை தாரும். உம் இளைப்பாறுதலின் காலத்தில் நான் மறந்து உம் சித்தத்தை மறந்து அலையாமல் தேவரீர் உம்மை எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்க என் மரண பரியந்தம் நன்றியோடு இருக்க எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.